நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாக இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நெருக்கம் இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லாருக்கும் நெருக்கம் இருக்கும். நெருக்கம் எந்த அளவு என்று சொன்னால் அவரவரை கேட்டால்தான் அவரவருடைய நெருக்கம் இன்னதென்று நமக்கு புரியும். ஒவ்வொருவருடைய நெருக்கமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருவருடைய நெருக்கத்தை இன்னொருவர் புரிந்து கொள்ள முடியாது. சில வேளைகளில் மற்றவர்கள் நெருக்கத்தை சொல்லும் பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அதே நேரத்தில் இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கும். அப்பேற்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் வாழ்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. நமக்கு உண்டாகிற நெருக்கம் நமக்கு மாத்திரம்தான் தெரியும். மற்றவர்களிடத்தில் சொன்னால் ஒருவேளை நம்மை கேலியாக பார்ப்பார்கள், இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படியா என்று சொல்லி நம்மை பார்க்கும் பொழுது அசட்டை பண்ணுகிறவர்களும் உண்டு. ஆனால் நம்முடைய எல்லா நெருக்கத்தையும் ஒரே ஒருவர் உற்று கவனிக்கிறார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷன் தன்னுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எவ்வளவு விடுவிக்கப்பட்டான். அவன் பாடின பாட்டை தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென், ஹல்லேலூயா. நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆமென், எனக்கு உண்டான, சாதாரணமாக சொல்லலை, எனக்கு உண்டான, அப்படின்னா எல்லா நெருக்கங்களிலும் தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறார், என் சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கும் என்னை விலக்கி மீட்டு என் சத்துருக்கள் மேலெல்லாம் என்னை ஜெயமெடுக்க செய்த தேவனுக்கு பாடுகிற பாட்டு என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தின் மிகுதியால் இருக்கும் பொழுது பாடுகிற பாட்டு தான் இந்த பாட்டு. அவர் சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் எல்லாம் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்படி என்ன அவருக்கு நெருக்கம் வந்தது? அநேக காரியங்களில் அவருக்கு நெருக்கம் வந்தது. கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறதற்கு காரணம் அவரிடத்தில் தான் விடுதலை உண்டு. எனக்கு உண்டான எல்லா நெருக்கத்தையும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்ன செய்வார்? அறிவார். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நம்ம நெருக்கத்தை சொன்னோன்னா அவங்களால அதை அறிய முடியாது. அந்த நெருக்கத்தை பார்த்து முகத்தை சுளித்து விட்டு போவார்கள். நன்றாக இருக்கும் பொழுது நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. நமக்கு ஒரு பாடு வரும்போது, ஒரு தேவை வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு வருத்தம் வரும்போது, நாம் துக்கத்தோடு இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் ஒருவருமே இல்லை. நம்முடைய வேதனையை சொல்லத்தக்கதாய், நம்முடைய நெருக்கத்தை சொல்லத்தக்கதாய் ஒருவர் உண்டானால் ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லா நெருக்கத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் பதில் கொடுக்கிற தேவன் என்று. ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விசாலத்தில் நிறுத்துகிற கர்த்தர், நம்முடைய எல்லையை பெரிதாக்குகிற கர்த்தர், அந்த நெருக்கம் இன்னதென்று அறிந்து அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர். அதனால தான் தாவீதர் சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தனக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலும் யாரை நோக்கி கூப்பிடுகிறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இன்றைக்கி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? நிறைய பேருக்கு அந்த பழக்கம் என்ன இல்லை, இல்லவே இல்லை. நெருக்கம் வரும் பொழுது, ஒருவேளை நமக்கு ரொம்ப பிரச்சனை வரும்போது நம்ம தாய் தகப்பனை நோக்கி பார்க்குறோம், அவங்க இல்லையா? நம்ம கூட பிறந்தவங்களை நோக்கி பார்க்குறோம், அவங்களும் இல்லையா? நம்ம நெருங்கின நண்பர்களை நோக்கி பார்க்குறோம். எனக்கு இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ பாடுகள், இவ்வளோ உபத்திரவங்கள் என்று சொல்லி கண்ணீர் சிந்தி அவர்களிடத்தில் நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? ரொம்ப நெருக்கம் வரும்போது என்னை கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆகி கொள்கிறேன் என்று சொல்லி எங்கேயாவது சுற்றுப்பயணம் போவார்கள். இதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம்தான். ஆனால் திரும்பவும் நமக்கு அந்த நெருக்கம் நம்ம வீடுகளுக்கு திரும்பும் பொழுது, நம்மை நெருங்கினவர்கள் நம்மை விட்டு போகும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் அந்த நெருக்கம் என்ன செய்யும்? திரும்ப நம்மை பிடித்து கொள்ளும்.
ஆனால் தேவனிடத்தில் அந்த நெருக்கத்தை சொல்லும் பொழுது அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற நல்ல தேவன் அவர். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். சரி, தாவீதுக்கு அப்படி என்னத்தான் நெருக்கம் வந்தது? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க 2 தரம் ஈட்டிய அவன் மேலே எறிகிறான் சவுல். அந்த தாவீதே 2 தரமும் தப்புகிறான். ஏன் தெரியுமா? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அதனால தான் அவனுடைய ஆயுதத்துக்கு, அவனுடைய பட்டயத்துக்கு கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருந்தால் சத்துரு எய்கிற எல்லா அம்புகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். எத்தனை பட்டயம்! அது ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒருவேளை ஆயுதம் நமக்கு விரோதமாய் எழும்பலாம், ஆனால் அந்த ஆயுதத்தை எய்ய முடியாதபடி சத்ருவின் கைகளை கர்த்தர் கட்டி போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சவுலுக்கு தாவீது பொல்லாத ஆவி சவுலுக்கு அந்த பொல்லாத ஆவி வரும் பொழுதெல்லாம் தாவீது இசை வாசிக்க அங்கே கடந்து போவான். அப்படி போகும் பொழுதுதான் இந்த சவுல் அந்த பொல்லாத ஆவினால் நிரப்பப்பட்டவனாய் தாவீதை கொலை செய்ய முயற்சிக்கிறான். இந்த கொலை செய்ய முயற்சிக்கும் பொழுது அந்த ஈட்டியை எய்யும் பொழுது 2 முறை அவன் தப்பினானான். சுவரில் போய் இது விழுது. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க! கர்த்தர் அந்த ஆயுதத்துக்கு அவனை தப்புவித்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது? மரண பயத்தோடு இருக்கிறீங்களா? தாவீதுக்கு நிச்சயமாய் மரண பயம் இருந்திருக்கும் அல்லவா? எத்தனை பெரிய ஆயுதம் அது! ஆனாலும் தேவன் அவனை தப்புவித்தார். இந்த மரண பயத்தோடு கூட அவன் வாழ்ந்திருப்பான். அதனால தான் ஒரு நேரம் யோனத்தானை பார்த்து சொல்கிறான், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. மரணம் பக்கத்தில் தான் இருக்குது, என் பக்கத்தில் தான் இருக்குது. எப்போ நான் மரணித்து போவேன் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. இந்த மரணத்தின் பக்கத்தில், அந்த மரணத்தின் வாசலில் தான் நான் ஒவ்வொரு நாள் நின்று கொண்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதனால தான் ஒரு வசனம் சொல்கிறது, தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை என்ன செய்தாரா? பாதுகாத்தார், காத்தார், அவனை விடுவித்தார், காப்பாற்றினார். இன்றைக்கி நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என் கூட வந்தாதான் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்ம கூட வந்தாதான் நாம் காப்பாற்றப்படுவோம். ஆண்டவர் நம்ம கூட வரலைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜீவனை சுற்றிலும் எத்தனையோ அம்புகள் எய்யப்படுகிறது. ஆண்டவர் தாவீதை பாதுகாத்தார், சவுலின் கைக்கு தப்புவித்தார். இந்த ராத்திரி வேளையிலும் ஒருவேளை நான் பயத்தோடு கூட சத்துருவின் கையில் அகப்பட்டு விடுவேனோ, சத்துரு எய்கிற அம்பு என்னை தைத்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட இருப்பீர்களானால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், அவைகள் எல்லாவற்றுக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். சத்துரு எய்கிற அம்பு பயங்கரமாக இருக்கும், ஆனால் தேவன் அதைவிட பராக்கிரமசாலியாய் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் செய்யும் பொழுது எந்த மனுஷனும் அவருக்கு எதிர்கொண்டு நிற்க முடியாது, எந்த வல்லமையும் எதிர்கொண்டு நிற்க முடியாது. அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர் என்கிறபடியால் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். இப்படிப்பட்ட நெருக்கங்களில் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். அடுத்ததாக நாம் வாசிப்போம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதோ மிகவும் நெருக்கப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதோ மிகவும் நெருக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். போதும், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அதான் அவன் சொல்றான், எனக்கு உண்டான நெருக்கங்களில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. மிகவும் நெருக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? மனைவி பிள்ளைகள் இருந்த எல்லா பொருட்களும் சுட்டரிக்கப்பட்டு அமலேக்கியர் கொண்டு சென்று விட்டார்கள். என்ன செய்வது? யாரிடத்தில் போய் கேட்பது? யார் இருக்கிறார்கள் எனக்காக என்று சொல்லி அவன் கலங்கி இருப்பான். அந்த கூட இருந்தவர்களையும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டது நிமித்தம் அவர்கள் எல்லாரும் இவன் மேல் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனிக்கிற இந்த வேளையில் மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இவன் மனைவியும் பிள்ளைகள் தான் காணாமல் போயிருக்காங்க. ஆனாலும் இருக்கிறவ எல்லாரும் இவன் மேலே பழி சொல்லி இவனை நெருக்குகிற அந்த வேளையில் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னீங்கன்னா,
மிகவும் நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால தான் சத்துருவின் கைகளிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். அந்த சூழ்நிலையில் தான் இந்த பாடலை அவர் பாடுகிறார். எனக்கு வெற்றி தந்த கர்த்தர் அவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், எனக்காக யுத்தம் செய்தவர், என்னை தலைநிமிர பண்ணினவர், என்னை உயர்த்தி மகிழ்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அடுத்தது அவன் சொல்கிறான், அவரை நோக்கி அபயமிட்டேன். சும்மா கூப்பிடுறதில்ல, அபயமிடுதல். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி 2 குருடர்கள் கேள்விப்பட்டு அவங்க என்ன செய்தாங்களாம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன்னா அவர் எப்போ வருவார், இந்த சந்தடியில் சத்தங்கள் நிறைந்த இடத்துல இயேசு வருகிறாரா இல்லையா, ஆட்கள் வருவதும் போவதுமாய் கூட்ட நெரிசலாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இயேசு எப்படி கண்டுபிடிப்பது, அவர்களுக்கு கண் தெரியாது. அதனால் என்ன செய்தார்கள், தங்களிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வாய். அந்த ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். சத்தமாய் கூப்பிட்டார்கள். எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் நிச்சயமாக என் சத்தம் இயேசுவுக்கு கேட்கும். என் சத்தத்தை கேட்டு நிச்சயமாய் தேவன் எங்கள் பக்கமாய் வந்து எங்கள் கண்களை திறப்பார். அபயமிடுகிறார்கள். 2 பேருமே அபயமிடுகிறார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், சீசர்கள் எல்லாரும் அமைதியாயிருங்க அமைதியாயிருங்கன்னு சொல்லும்போது அவங்க முன்னிலும் அதிக சத்தமாய் அபயமிட்டார்கள். அவர்கள் தேவை அப்படிப்பட்டதாக இருந்தது. இந்த உலகத்தை நான் ரசிக்கவில்லை, இந்த உலகத்தின் காரியங்களை நான் பார்க்கவில்லை, கண் தெரியாதனால் மற்றவர்கள் உதவியை நாட வேண்டி இருக்கிறது. ஒருவேளை ஒரு நேரம் உதவி செய்கிறவர்கள் மற்ற நேரம் உதவி செய்ய மாட்டார்கள். அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், கண்ணு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். உதவி செய்கிற யாராக இருந்தாலும் ஒரு நாள் சந்தோஷமாக செய்வாங்க, மறுநாள் நம்மை பார்த்து இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்ய வேண்டி இருக்கிறது என்று முகம் சுளிக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. மனதில் ஒரு பெரிய ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சஞ்சலத்தோடு செய்வதை நாம் உணரலாம் அவங்க பேச்சில். இதுதான் உலகம். உலக மனிதர்கள் ஒரு அளவுதான் எல்லாருக்குமே உதவி செய்வார்கள். ஆனால் நம்மை தெரிந்தெடுத்த, நம்மை தோற்றுவித்த, நம்மை உருவாக்கின நம்முடைய ராஜா எப்போதுமே அப்படி சொல்ல மாட்டார். நாம் கூப்பிடும் பொழுது அவர் ஒரு நாளும் மனம் சலித்து போக மாட்டார். அவர் சொல்லுவார், என்னுடைய பிள்ளை கூப்பிடுகிறது, உடனடியாய் வர வேண்டும். அந்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த 2 குருடர்கள் கூப்பிட்டதை இயேசு கேட்டார், வந்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய கூக்குரல், உங்களுடைய அபயமிடுகிற சத்தம் எவ்வளவு சத்தமா என்னால் முடியுமோ அவ்வளவு சத்தமா என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். தாவீது அபயமிட்டது போல நான் ஒவ்வொரு நாளும் அபயமிடுகிறேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஏன் இப்படி கத்தி கத்தி ஜெபிக்கிற, ஏன் ஆண்டவரை நோக்கி இப்படி கூப்பிடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் வேண்டுதல் எனக்கு மாத்திரம்தான் தெரியும், என்னுடைய நெருக்கம் எனக்கு மாத்திரம்தான் தெரியும், என்னுடைய தேவை எனக்கு மாத்திரம்தான் தெரியும், என்னுடைய பிரச்சனை எனக்கு மாத்திரம்தான் தெரியும், என்னுடைய கண்ணீர் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் என்னை அறியவும் மாட்டார்கள். ஆனால் தேவன் நம்முடைய அபயமிடுதலை கேட்கிற ஒரு நல்ல தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இட்ட போது தேவன் அவைகளை கேட்டாராம். யாரெல்லாம் கூக்குரல் இடுகிறோமோ அவர்களுடைய கூக்குரலை கேட்கிறார். சரி, அபயமிடும்போது தேவன் கேட்பார். என்னால் அபயமிட முடியாது, ஏன்னா நான் ரகசியமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் எப்படி ஜெபிப்பது என்று கேட்குறீங்களா? அந்நாள் தேவ சமூகத்தில் வந்தபோது அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் வரவில்லை. ஹல்லேலூயா. சத்தம் கேட்கல, உதடு மாத்திரம் அசைந்ததான். அவ இருதயத்தை ஊற்றினாள். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். உங்களுடைய இருதயம் எந்த அளவாய் ஊற்றப்படுகிறதோ அந்த அளவு தேவன் பதில் கொடுக்கிற தேவன். அன்னாள் தன்னுடைய இருதயம் முழுவதையும் ஊற்றினாள் தேவ சமூகத்தில். அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் வரவில்லை. என்னால் சத்தமிட்டு ஜெபிக்க முடியாது, நான் எங்கேயோ ஒளிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். ஒரு சில நேரங்களில் மற்றவர்கள் என்னை காணக்கூடாது என்று சொல்லி படுத்துக்கொண்டே நான் தூங்குவது போல ஜெபித்து கொண்டிருக்கிறேன், சும்மா உட்கார்ந்திருப்பது போல உட்கார்ந்து ஜெபிக்கிறேன். நான் ரகசியமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் என்னால் அப்படித்தான் ஜெபிக்க முடியும். எப்படி அபயமிட முடியும்? தாவீது அபயமிட்டார், அதனால் அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் அபயமிடலைன்னா என் ஜெபம் கேட்கப்படாதா? நிச்சயமாய் நீங்கள் மௌனமாய் ஜெபித்தாலோ கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அபயம் இடுகிற பாருங்க, அந்த அபயத்தை கர்த்தர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயத்தில் ஒரு குமுறுறீங்க பாருங்க, அந்த குமுறலை கர்த்தர் கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் இருதயத்தை பார்க்க மாட்டான், உங்க முகத்தை தான் பார்ப்பான். ஆனா தேவனோ இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன் என்கிறபடியால் உங்கள் இருதயத்தின் நினைவை அறிந்திருக்கிற தேவன் அவைகளுக்கு ஏற்றார் போல் பதில் தருவார். அடுத்த சொல்றாரு, தேவன் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தங்கும் ஆலயம் எங்க தெரியுமா? நம்முடைய ஆலயம். நாம தான் தேவனுக்கு தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள்ளே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். நானே தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்தில் நீங்க என்னென்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்தை சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறீர்களோ, அத்தனை ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். என்னால் ஆலயத்துக்கு போக முடியல, ஆலயத்துக்கு போனாதான் ஜெபம் கேட்கப்படும், என் சத்தத்தை கர்த்தர் கேட்பாரா? இல்லைங்க, நாம் தான் தேவனுடைய ஆலயம். வசனம் அப்படிதான் சொல்கிறது, நாமே தேவன் தங்கும் ஆலயம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிறார். அந்த இருதயத்தில் தேவ ஆலயமாய் அவர் குடிகொண்டு இருக்கிறார். அந்த இருதயத்திலிருந்து நீங்க சத்தமிடுறவங்க பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. என்னால் ஆலயமே போக முடியல, எனக்கு சரீரத்தில் வியாதி இல்லை, நான் இப்போ வெளியே சொல்ல முடியாத ஆலயத்திற்கெல்லாம் வெளிப்படையாய் அந்தபடியே என் ஜெபத்தை அவர் கேட்பாரா? நிச்சயமாய். உங்கள் சரீரமாகிய ஆலயத்தில் நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். தேவன் பரலோகத்திலிருந்து உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன். அந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து உங்கள் நெருக்கம், எனக்குண்டான நெருக்கம், எனக்குண்டான நெருக்கம் சாதாரண நெருக்கம் அல்ல, எனக்குண்டான நெருக்கம் பெரியதல்லவா, அந்த நெருக்கத்தில் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்குண்டான நெருக்கத்தில் என் சத்தத்தை கேட்டேன், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி தாவீதை போல நாமும் துதித்து பாடுகிற நாட்களுக்குள்ளாய் வந்துவிட்டோம். அது மாத்திரமல்ல, என் சத்தம் அவருடைய செவியில் ஏறிற்று. ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சிட்டுங்க. விசுவாசத்தோடு சொல்றான், என் சத்தத்தை என் தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கூப்பிடுற சத்தத்தை தேவன் கேட்கிறார். உங்க சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இதுவரை நான் ஜெபித்த ஜெபத்துக்கு, எனக்குண்டான நெருக்கத்தில் நான் கூப்பிட்ட கூப்பிடுதலுக்கு என் தேவன் பதில் கொடுத்தாரா? நிச்சயமாய் தேவன் பதில் கொடுத்து விட்டார். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு இருக்கிறார், உங்கள் கூப்பிடுதலை அங்கீகரித்திருக்கிறார். உங்கள் அபயத்தை அபயக்குரலிட்டீர்களே, சத்தமாயிட்டீர்கள், இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை கூப்பிட்டீர்கள் அல்லவா, எல்லாவற்றையும் தேவன் கேட்டிருக்கிறார். இந்த இரவு வேளையில் அந்த தேவனை நோக்கி நமக்குண்டான எல்லா நெருக்கங்களையும் சொல்லி அதிலிருந்து தேவன் விடுதலையை கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, யாரெல்லாம் கண்ணீரோடு கூட எனக்கு இருக்கிற அந்த நெருக்கம் மாறுமா, எனக்குண்டான நெருக்கத்தை போல ஆண்டவரே இல்லையே வேறொருவருக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை தாங்களே தாழ்த்தி தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுகிறார்களோ, அத்தனை பேருடைய கண்ணீரையும் கர்த்தரிப்பல் துடைக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை குழந்தைக்காக ஜெபிக்கலாம், இல்லை என்றால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வீடு வாசலுக்காக ஜெபிக்கலாம், இல்லை என்றால் செய்வனை பொல்லாத ஆவிகளின் கிரியைகளில் இருந்து விடுபட ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனிதர்கள் சொல்கிற வார்த்தையினால் ஆண்டவரே துதிக்கிறோம், நோக பண்ணுகிற அந்த வார்த்தையினால் நொந்து போயிருக்கிற இருதயத்தோடு ஜெபிக்கலாம். எதுவாய் இருந்தாலும் என் தேவன் பதில் கொடுக்க போகிறபடியா ஸ்தோத்திரம். எனக்கு உண்டான நெருக்கத்தில் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டு விடுதலையை பெற்றேன் என்று சொல்லி தாவீது பாடினது போல சந்தோஷமாய் பாடல் பாடுகிற ஆண்டவரே, நேரத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம், விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.